பெண்களோட பாதுகாப்பு இன்னைக்கு கேள்விக்குறியாக தான் இருக்குது. இந்த திராவிட மாடல் மானங்கட்ட மாடலோட ஆட்சியில் கனிமொழி அக்கா வந்து பாஜக ஆளு மாநிலங்களில் வந்து ஒரு பிரச்சனை இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா இந்நேரம் மெழுகுபடுத்தி எடுத்துகிட்டு கிளம்பியிருப்பாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூரில் பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு திமுகவிலேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லை. 3 குற்றவாளியுமே சுட்டு பிடிச்சிருக்காங்க. இந்த ஆண் பிள்ளைகளுக்கு எங்கேருந்து இந்த தைரியம் வருது? இன்னொரு பொண்ணு மேலே நம்ம கை வைக்கலாம், அடுத்த வீட்டு பொண்ணு மேலே கை வைக்கலான்ற தைரியமே கஞ்சா சரக்கெல்லாம் அதிகமாகிறதுனால வர்ற விளைவு தான் இது. இன்னைக்கு வந்து நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணிக்க வேண்டிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம். பாலியல் குற்றச்சாட்டுன்னு தெரிஞ்சும் அடுத்தவன் பொண்ணுகிட்ட அத்துமீறான்னு தெரிஞ்சும் அவனுக்கு எப்படி சப்போர்ட் பண்றதுன்னு ஒரு கும்பல் இங்க இருக்குது. அதுங்கெல்லாம் என்ன ஒரு கேவலமான பிறப்பனே தெரியல. அவன் தப்பு பண்ணியிருக்கான்னு தெரியும், ஆனா வந்து அதை கேட்கக்கூடாது நம்ம அப்படின்னு ஒரு சிலர் இருக்கீங்க. தப்ப நியாயப்படுத்துறதுக்கு இன்னும் ஒரு சிலர் இருக்கீங்க. யாருக்கோ தானே நடக்குது, நமக்கு என்னன்னு சிலர் இருக்கீங்க. இன்னைக்கு நேற்று அவங்களுக்கு நடந்தது நாளைக்கு நமக்கும் நடக்கும், நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நடக்கும். பெண்கள் எல்லாருமே நம்மளோட பாதுகாப்பை நம்ம தான் உறுதி பண்ணிக்க வேண்டிய இடத்துல இருக்கும். ஏன்னா இன்னைக்கு சமூகம் வந்து கலாச்சார சீரழிவை நோக்கி போய்கொண்டு இருக்கு. பால்வாடி குழந்தைக்குமே இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது, 80 வயசு பாட்டிக்கும் இன்னைக்கு பாதுகாப்பு கிடையாது. இன்னைக்கு பெண்கள் அப்படின்னு ஒரு கல்லுல எழுதி வச்சா கூட அந்த கல்லு கூட காணாம போயிடும். அந்த மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழகம் இருக்கு, தமிழ்நாடு இருக்கு. பெண்களே தைரியமா உங்களோட பாதுகாப்பை நீங்க தான் உறுதி பண்ணணும். ஏன்னா இந்த கேடுகட்ட சில ஜென்மத்திட்ட இருந்து நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. பெண் பிள்ளைங்களை வச்சிருக்க பெற்றோர்கள் உங்க பிள்ளைங்களை கவனிங்க, என்ன பண்ணுது, எங்க போகுது, எப்படி போய் மாட்டிக்குதுங்க. நிறைய பசங்க பிரச்சனைன்னு மாட்டுச்சுன்னா வீட்டுல சொல்ல மாட்டேன்னுதுங்க பயந்துக்கிட்டு. ஃபர்ஸ்ட் அம்மா அப்பா நம்ம பசங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டு. எது நடந்தாலும் அம்மா அப்பா கிட்ட சொல்ற ஒரு பழக்கத்தை அவங்கள்ட்ட நம்ம உருவாக்கி கொடுக்கணும். ஏன்னா இன்னைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு தெரியாம சில பசங்க இருக்கு. எல்லாமே சோசியல் மீடியால வந்து முழுகிடுறாங்க. இன்ஸ்டால எவனாவது கலர் சட்டை போட்டுட்டு வந்து ரீல்ஸ் போடுறவனை பார்த்து பிள்ளைங்க காதல்னு நம்பிடுதுங்க. அதுல வர்ற விளைவுகள் தான் நிறைய. அந்த பொண்ணு கோயம்புத்தூர் பொண்ணா வந்து கார்ல நின்று பேசிக்கிட்டு இருந்த பொண்ணை அடிச்சு, அந்த ஆண் நண்பரை அடிச்சுட்டு இந்த பொண்ணுகிட்ட பாலியல் அத்துமீறல் நடந்திருக்கானா இதுல ஒரு குரூப் வருது. ஏன் அந்த பொண்ணு போய் தனியா பேசிக்கிட்டு இருந்துச்சு? ஏன் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட பேசவே கூடாதா? பேசினாவே தப்பா தான் பேசுவாங்களா? இப்படிலாம் ரகரகமா வரீங்கன்னு தெரியல. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத பத்தி அக்கா வந்து சுந்தரவல்லி அக்கா, மதிவதினி இவங்கெல்லாம் வந்து இப்ப பாஜக ஆளு மாநிலங்கள நடந்துருந்துச்சுன்னா உடனே வந்து குடி பிடிச்சிருப்பாங்க, நேரம் சேனலா போயிருப்பாங்க. ஆனா இது வந்து தமிழ்நாட்டில் நடந்திருக்கனால எல்லாருமே இன்னைக்கு அமைதி காக்குறாங்க. தமிழ்நாட்டை காப்பாத்திட்டோம், தமிழ்நாட்டுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா இரும்பு கரம் கொண்டு அடக்குவேனார். அந்த இரும்பு கரம் ஆட்சி பண்ணிட்டு இருக்க இடத்துல இவ்வளவும் நடக்குது. பெண்கள் எங்க போறதுன்னு தெரியல. வீட்டுக்குள்ளேயும் இருக்க முடியல, வெளியிலுக்கு போக முடியல, ஹாஸ்பிட்டல் போக முடியல, எங்கேயுமே போக முடியாத ஒரு சூழ்நிலையில தான் நம்மளாம் இருக்கிறோம். நம்மளாம் எப்படி சொல்றது, திமுக ஓட்டு போட்ட எல்லாரும் வெக்கப்படணும். பரம்பரையா திமுகன்னு சொல்றவங்களுக்குலாம் வந்து உங்க ஆட்சியில தான் இதெல்லாம் நடக்குது. அதெல்லாம் நம்ம எனக்காவது கொஞ்சம் திரும்பி இப்படி பாக்குறோமான்னு தெரியல. திருப்பி திமுக ஓட்டு போடும்போது யோசிச்சு போடுங்க. கோயிலுக்குள்ள போறது நமக்கு முக்கியமே இல்லை, சாமி கும்பிட்றது தான், நிம்மதிக்காக தான் போய் சாமி கும்பிட்றோம். அந்த மாதிரி தான் வாக்குச்சாவடியும். நம்ம வாக்கு செலுத்துற அந்த பட்டன் தான் நம்மளோட எதிர்காலத்தை தீர்மானிக்க போகுது. நம்மளோட வேட்பாளர்கள் எல்லாமே நமக்கு கடவுள் மாதிரி. அப்ப அதை தேர்ந்தெடுக்கும் போது இது நமக்கான வேட்பாளரா, மக்கள் பிரச்சனையை சரி செய்யக்கூடிய வேட்பாளரா நம்ம வந்து தேர்ந்தெடுக்க மறந்துடுறோம். அந்த சமயத்துல கொடுக்குற 200க்கும் குடிக்கும் ஆசைப்பட்டு நம்மளோட எதிர்காலத்தை கொண்டு போய் அடகு வச்சிடறோம். அதனால நம்ம யாருக்கிட்டுமே கேள்வி கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையில இருக்கிறோம். வரும் காலங்கள்ல வர்ற தேர்தலையாவது சிந்திச்சு ஓட்டு போடுங்க. தெளிவான ஒரு மனநிலைக்கு வந்து என் எதிர்த்த வீட்டுக்காரன், பக்கத்து வீட்டுக்காரன், என் ஜாதிக்காரன், என் ஊருக்காரன், என் பங்காளி, என் மாமா, மச்சான் அந்த மாதிரி ஓட்டு போடாம மக்களுக்கானவரா யோசிச்சு நம்ம எதிர்காலங்கள்ல நம்ம குழந்தைகளுக்கு பெத்தவங்களா இருந்து நம்ம ஒரு நல்ல படிக்க வச்சு நல்ல இடத்துல கட்டி கொடுக்கறது மட்டும் நம்மளோட கடமை கிடையாது. நம்மளோட எதிர்காலம் வாழ போற இந்த சமூகம் நல்லோர் கையில இருக்கணும். அதுவும் பெத்தவங்களாகிய நம்ம கடமை தான். அந்த மாதிரி ஒரு வேட்பாளரான்னு பார்த்து நீங்க வாக்களிங்க. வாக்குக்கு பணம் வாங்குறது என்னோட தன்மானத்தை விற்கிறதுக்கு சமம். ஆனா இங்க பழக்கிட்டாங்க, ஓட்டுக்கு காசு கொடுத்து. அதை நம்ம மாற்ற முடியாது. பணத்தை வாங்கிக்கோங்க, ஏன்னா அது எல்லாமே உங்களோட பணம் தான், நம்மளோட பணம் தான். ஆனா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மக்களுக்கான வேட்பாளரா பார்த்து ஓட்டு போடுங்க.